உண்மையான மனம் திரும்புதல் தான் எழுப்புதலை கொண்டு வரோம். நம்ம எல்லாம் மனம் திரும்புதல் பரலோகராஜ்ய சமீபமா இருக்குன்னு வாயால சொல்லிக்கிறோம். அதோட விளக்கம் என்ன நமக்கு தெரியல. அது நம்முடைய வாழ்க்கையில அபியாசப்படுத்தல, பழக்கத்துக்களை கொண்டு வரல, செயல்பாட்டுக்களை கொண்டு வரல. மனம் திரும்புதல்னா என்ன அப்படிங்கிறதையே நமக்கு தெரியாம நம்ம ஓடிக்கொண்டு இருக்கிறோம். சரியா? வாயால நம்ம சொல்லுவோம் மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்ய சமீபமா இருக்கு. வாயால சொல்றனால எல்லாம் பரலோக ராஜ்யத்துக்குள்ள யாரும் பிரவேசிக்க முடியாது. இன்றைக்கு சபையானது உண்மையாய் மனம் திரும்பணும், ஊழியர்கள் உண்மையாய் மனம் திரும்பணும். யாரு மனம் திரும்ப வேண்டிய ஊழியர்களோ அவர்கள் உண்மையாய் மனம் திரும்பணும். எந்த சபைகள் மனம் திரும்ப வேண்டிய சபைகளோ அந்த சபைகள் மனம் திரும்பணும். ஏறக்குறைய 98% மனம் திரும்ப வேண்டி இருக்கிறது. சில பேர் தான் இன்னைக்கு கர்த்தருக்காக ஊழியர்களையும் விசுவாசிகளையும் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்களே ஒழிய 98% என்னது மனம் திரும்ப வேண்டும். ஆனா எழுப்புதல் மீட்டிங்கு அதெல்லாம் ஜோரா நடக்கும், அதுல ஒரு மாற்றமும் கிடையாது. அதனால எழுப்புதல் வராதுங்கிறத தேவன் திட்டமா என்னது சொல்லி இருக்கிறாங்க.